வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் உங்களுக்கு தமிழ் மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி சாயந்தரம் நம்ம என்ன எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால் தமிழ் எக்ஸாம் எழுத போகிறோம். அதுக்குள்ளே போர்ஷன்ஸ் தான் நம்ம நினச்சி போகிறோம். பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், லைவ் கிளாஸும் நடத்தினேன். இப்போ திரும்ப என்ன செய்கிறேன், வாட்ஸ்அப் லிங்கும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் மனப்பாட பாடல் காணி நிலம். இது இன்னும் அன்றைக்கி சரியாக படிக்காமல் இருந்தீங்க, இன்றைக்கி நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? படித்து என்ன செய்யணும், எழுதி பார்க்கணும். அதை எப்படி படிக்கணுங்கிறத மிஸ்ஸு சொல்லித்தரேன். எழுதணுங்கிறத நீங்கள் பாருங்கள். சரியா? காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். எங்கே அந்த வரி முடியுதோ அங்கே நீங்கள் நிறுத்தணும். அப்போ தான் எழுதும்போது கரெக்டாக எழுத முடியும். சரியா? எழுதி தெளிவாக என்ன செஞ்சுருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. தப்புலாமல் எழுதணும். சரியா? திரும்ப பாருங்கள். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். ஆசிரியர் யார்? பாரதியார். நீங்கள் 4 வரியாக கூட எழுதி பாருங்கள். சரியா? ஆனால் தப்புலாம் என்ன செய்யணும், எழுதணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுமா காணி நிலத்திற்கு உரிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்ன? கேணி. ஏரி, கேணி, குளம், ஆறு அப்படின்னு இருக்குது. எது சரியானது? கேணி. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள் என்ன? உள்ளம். சித்தம் என்பதன் பொருள் என்ன? உள்ளம். சரி, இதில் ஓனம் பாருங்கள். பாரதியார் இயற்றிய நூல்கள் என்னென்ன? பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ நம்ம இந்த 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி, சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். கிணறு என்பதன் சொல் கேணின்னு பார்த்தோம் இல்லையா? சித்தம் என்பதன் பொருள்னு உள்ளன்னு பார்த்தோம். அடுத்து மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் என்பதன் பொருள் என்ன? மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள். என்னம்மா? நன்மை கூட்டல் மாடங்கள். கரெக்டாக ஆன்சர் எழுதணும். சரியா? நிறைய தடவை ரிவிஷன் பண்ணியிருக்கோம். நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, நிறைய பேர் ஆன்சர் சொல்கிறீங்களே மிஸ்ஸுக்கிட்ட, நிலத்தின் கூட்டல் இடையே. நிலத்தின் கூட்டல் இடையே. அடுத்து முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். நடுவில் இச்சு வரணும். அடுத்து நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. என்ன ஆன்சர்மா? நிலா ஒளி. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். முத்துச்சுடர் போல எது இருக்கும்? முத்துச்சுடர் போல நிலா ஒளி முத்துச்சுடர் போல இருக்கும். தூய நிறத்தில் அப்படிங்கிற போது எது? மாடங்கள். தூய நிறத்தில் எது? மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். சித்தம்னா என்ன? உள்ளம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காணி நிலம் பாடலில் உள்ள வினாவிடைகள். காணி நிலம் பாடலில் பாரதியார் வேண்டுவன யாவை? அந்த மனப்பாட பாடலில் இதுக்குள்ளே ஆன்சர் இருக்குது. முதல்ல என்ன கேட்குறாரு? எனக்கு காணி நிலம் வேண்டும், சிறிதளவு இடம் வேணும் அப்படிங்கிறார். ரெண்டாவது, அதில் எப்படி இருக்கணும்? தூண்களும் மாடங்களும் கொண்ட வீடு அமைத்து தர வேண்டும். நல்லா காற்றோட்ட உடைய வீடாக அது என்ன செய்யணும்? இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். வீட்டுக்கு அருகில் என்ன இருக்கணுமா? கேணி இருத்தல் வேண்டுங்கிறார். அந்த கேணி சுற்றி எத்தனை தென்னை மரங்கள் இருக்கணும்? 10-15 தென்னை மரங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். சரியா? இரவில் இதம் தரும் நிலா ஒளி பரவ வேண்டும். இரவு பொழுதில் நிலா ஒளி என்ன செய்யணும்? பரவணும் வீட்டுக்குள்ளே. அடுத்து செவிக்கு காதுக்கு விருந்தாக என்ன இருக்கணும்? குயிலினுடைய ஓசை இருக்க வேண்டும், கேட்க வேண்டும் அப்படிங்கிறார். அடுத்து இளம் தென்றல் வீச வேண்டும் என்று கூறுகிறார். அப்போ ஒரு சிறிதளவு இடம் வேணும். அதில் மாடங்களும் தூண்களும் கொண்ட அழகிய நிறத்தை உடையதாக வீடு இருக்கணும். வீட்டுக்கு அருகில் கேணி இருக்கணும். கேணியை சுற்றி 10-15 தென்னை மரங்கள் இருக்கணுமா. வீட்டுக்குள்ளே இரவில் நிலா ஒளி வரணும். செவிக்கு விருந்தாக குயில் ஓசை கூவ வேண்டும். இளம் தென்றல் வீச வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். முக்கியமான வினாமா. அடுத்த கொஷின். பாரதியார் இயற்கையின் மீது கொண்டுள்ள விருப்பம் குறித்து எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் முன்னாடி பார்த்த கொஷினுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. புரியுதா? இயற்கையின் மீது அளவற்ற விருப்பம் கொண்டுள்ள பாரதியார் தன் கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையில் தென்னை மரங்கள் அதிகம் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடலுக்கு இதம் அளிக்கக்கூடிய வகையில் நிலா ஒளி முன்பு வர வேண்டும் அப்படிங்கிறார். செவிக்கு விருந்து படைக்கும் வகையில் குயில் ஓசை காதில் பட வேண்டும் என்கிறார். மனதை மகிழ்விக்கும் வகையில் இளம் தண்டல் வீச வேண்டுங்கிறார். பாயிண்ட் நம்பர் 1 என்ன? கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய விருந்து படைக்கும் வகையில் தென்னை மரங்கள் நிறைய இருக்கணும். ரெண்டாவது, உடம்பிற்கு இதம்
அந்த இதம்னா மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் நிலவு ஒளி வீச வேண்டும் வீட்டுக்கு முன்னால். அடுத்து செவிக்கு விருந்து படைப்பது வகையில் குயில் ஓசை காதில் பட வேண்டுங்கிறாரு. அடுத்து மனதை மகிழ்விக்கும் வகையில் இளம் தென்றல் வர வேண்டும்னு சொல்கிறார். ஒன்று தென்னை மரங்கள், அடுத்து நில ஒளி, அடுத்து குயில் கூவுதல், அடுத்து எனது இளம் தென்றல் வீச வேண்டுங்கிறார். சொல்லும் பொருளும் பாருங்கள். காணி நில அளவை குறிக்கும் சொல். காணினா என்ன? நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள்னா என்னம்மா? மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள்னா என்ன? மாளிகையின் அடுக்குகள். சித்தம் உள்ளம். சித்தம் என்பதன் பொருள் என்ன? உள்ளம். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுமா பறவைகள் உலகம், அதாவது சிறகின் ஓசை அப்படிங்கிற தலைப்பு. பறவைகளை பற்றி பார்த்தோம் இல்லையா? அதில் இருக்கக்கூடிய சரியான விடை பாருங்கள். தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம். என்ன ஆன்சர்மா? தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம். 2. வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள். என்ன ஆன்சர்மா? வேதி கூட்டல் உரங்கள். அடுத்து தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும். தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? தரை இறங்கும். தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம். வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும். அடுத்துமா வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். இத்து வரும் நடுவில். சரியா? அங்கே பார்த்தோம் இல்லையா? முத்து கூட்டல் சுடர் முத்து சுடர், அது போல் நடுவில் இச்சு வர்ற மாதிரி இங்கே என்ன வரும்? வழி கூட்டல் தடம் வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி என்ன? துருவ பகுதி. வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். அடுத்து நிரப்புக பாருங்கள். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை என்ன? ஆர்டிக் ஆலா. சரி, நீங்கள் சொல்கிற ஆன்சர் கரெக்டானது. எல்லாருமே சொல்கிறீங்க. சரியா? அடுத்து பறவைகள் வலசி போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். லைவ் கிளாஸ்லேயே எல்லோரும் என்ன செஞ்சீங்க? அதுக்கு ஆன்சர் கரெக்டாக சொன்னீங்க. அடுத்து பறவைகள் இடம் பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர்? வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று உணவு. சொற்றொடர் அமைத்து எழுதுங்க. வெளிநாடு. மனிதர்கள் பொருள் ஈட்டுவதற்காக வெளிநாடு செல்கின்றனர். வாழ்நாள். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 13 ஆண்டுகள் ஆகும். செயற்கை. பயிர்களுக்கு செயற்கை உரங்களை பயன்படுத்துதல் கூடாது. அடுத்து பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. சொற்றொடர் அமைத்து எழுதுக. சொன்ன சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதுறது. அடுத்து மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம். செயற்கை உரங்களை தவிர்த்து நில வளம் காப்போம். இயற்கை செயற்கை. அடுத்து அதான் பொருத்தமான சொல். வலசை பறவைகள் வருகை தமிழகத்தில் மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. அடுத்து நம்ம இதுக்குள்ளே சிறகின் ஓசைக்குள்ளே வினா விடைகள் பாருங்கம்மா. 2 மார்க்ஸ். பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெயர்கின்றன? உணவு, இருப்பிடம், தட்ப வெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் ஆகிய காரணங்களுக்காக பறவைகள் இடம்பெயர்கின்றன. ஒரு ஃபில்லப்ஸில் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? பறவைகள் இடம்பெயரக்கூடிய காரணங்களில் ஒன்று உணவு அப்படின்னு எழுதணும். அதில் இருப்பிடம் கூட எழுதலாம், தட்ப வெப்பநிலை கூட எழுதலாம், இனப்பெருக்கம் கூட எழுதலாம். அப்போ பறவைகள் உணவு, இருப்பிடம், தட்ப வெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் ஆகிய காரணங்களுக்காக இடம்பெயர்கின்றன. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் யாவை? தலையில் சிறகு வளருதல், இறகுகளின் நிறம் மாறும், உடலில் கற்றையாக முடி வளரும், சில நேரங்களில் வேறு வகை பறவையோ என கருதும் அளவிற்கு கூட மாற்றங்கள் ஏற்படும். அதிகமாக தலையில் சிறகு வளரும், இறகுகள் நிறம் மாறும், உடல் கற்றையாக முடி வளரும், சில நேரங்களில் வேறு வகை பறவையோ என கருதக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அடுத்து சிறுவினா பாருங்கள். சிட்டுக்குருவியின் வாழ்க்கை பற்றி குறிப்பு வரைக. உங்களுக்கெல்லாம் தெரியும், சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. ஒரு கூட்டில் முட்டை இட்டு அடை காக்கும். இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் இது என்ன செய்யும்? வாழும். இது தானியங்கள், புழு பூச்சிகள், தேன் முதலியவற்றை உண்ணும். தாய்க்குருவி என்ன செய்யுமா? புழு பூச்சிகளை பிடிச்சு கொண்டு வந்து குஞ்சுகளுக்கு உணவாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிட்டுக்குருவினா என்னது? இது இந்தியா முழுவதும் என்ன செய்யும்? அனைத்து பகுதிகளிலும் வாழும். கூடு கட்டி கூட்டில் முட்டையிட்டு அடை காக்கும். புழு பூச்சி தானியங்கள் உணவாக உண்ணும். அந்த புழு பூச்சிகளை பிடிச்சிட்டு வந்து குஞ்சுகளுக்கு உணவாக ஊட்டும். அடுத்த கொஸ்டின்மா, வலசை பறவைகளின் பயணம் பற்றி நீங்கள் அறிந்தவை யாவை? வலசை பறவைகள்னால் யார்? இடம்பெயர்தல் அப்படிங்கிற இடம்பெயர்ந்து போகுது இல்லையா? அந்த பறவைகள் பற்றி அறிந்து கொண்ட செய்திகள் என்ன? பறவைகள் தாம் வாழும் இடத்திலிருந்து பெரும் கடல், மழை ஆகியவற்றை கடந்து பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர்.
பறவைகள் தாம் வாழும் இடத்திலிருந்து பெருங்கடல் மலை ஆகியவற்றை கடந்து இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். அடுத்து நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகும். நீரில் வாழக்கூடிய பறவைகள் தான் பெரும்பாலும் என்ன செய்ய இடம்பெயரும். பறவைகள் பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும். நீங்கள் எல்லாமே இதில் கேட்ட கருத்துக்கள் தான். வடக்கிலிருந்து தெற்கு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் செல்லும். சில பறவைகள் போவதற்கும் வருவதற்கும் வெவ்வேறு பாதைகளை பயன்படுத்தும். போகிறதுக்கு ஒரு பாதை, வர்றதுக்கு ஒரு பாதை. சில பறவைகள் இறைக்காகவும் உணவுக்காகவும் ஓய்வெடுப்பதற்கும் தரை இறங்கும். உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் ஆகியவற்றிற்காக பறவைகள் இடம்பெயர்கின்றன. இப்போ இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சரில் நிறைய நம்ம 1 மார்க்ஸில் படித்தது இருக்குது இல்லையா? இந்த 1 மார்க்ஸில் பார்க்கும்போது உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் ஆகியவற்றிற்காக பறவைகள் இடம்பெயரும். போகிறதுக்கு ஒரு பாதை, வர்றதுக்கு ஒரு பாதை ஏற்படுத்தும். சில பறவைகள் இறைக்காகவும் ஓய்வுக்காகவும் தரையிறங்கும். பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகள் என்ன செய்யும்? வலசை போகும். அதாவது பறவைகள் தாம் வாழும் இடத்திலிருந்து பெருங்கடல் மலை ஆகியவற்றை கடந்து இடம்பெயர்தலை வலசை போதல்னு சொல்லுவோம். சரியா? இப்போ நம்ம இந்த 2 இதில் இருக்கக்கூடிய காணி நிலம் பார்த்தோம். காணி நிலத்துக்கு அப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா சிறகின் ஓசைங்கிறத பார்த்தோம். இது 2க்குள்ள பயிற்சிகள் பார்த்தோம். நம்ம எக்ஸாம் பேட்டர்னில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கொஸ்டின் பேட்டர்னில் பார்த்துட்ருக்கோம். பயிற்சிகள் பார்த்தோம். உரிய விடை, நிரப்புக, மனப்பாடம், அடுத்து பொருத்துக, 2 மார்க்ஸு 4 மார்க்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். அடுத்து கட்டுரை அப்படிங்கிறது இயற்கையை காப்போங்கிற கட்டுரை உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், கொடுத்துருக்கேன். லைவ் கிளாஸ்லேயே நான் நடத்தியிருக்கேன். அதனால் அதை திரும்ப நான் சொல்கிறதுக்கு இது பண்ணலை. நீங்கள் என்ன செய்யலாம், இயற்கை காப்போங்கிற கட்டுரை கட்டு நோட்டில் எழுதியிருக்கீங்க. அதை கண்டிப்பாக என்ன செய்யணும், எழுதி அனுப்பணும். சரியா? எக்ஸாமில் நல்லா கரெக்டாக எழுதி அனுப்பணும். இப்போது நீங்கள் நான் நடத்துகிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப நல்லா ரீகால் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தால் நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, நன்றி மாணவர்களே.